ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிச்சஸ்ட் மேன் அனிமையோட எபிசோட் 16 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. முக்கியமா நம்ம மின்னு ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பழையபடி கேமை நிறைய பேர் டவுன்லோட்லாம் பண்ணவே இல்லை. இதுக்கு ஒரு வகையில காரணம் நம்ம மின்னு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பின்னாடி யாங்க சொல்றான், நம்மளோட கம்பெனி ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, கம்பெனி மேல இந்த அந்த ரெப்புடேஷன் அதை நம்ம இழந்தாச்சு. அதை திரும்ப அடையிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல. இப்படி இந்த விஷயத்த பத்தி பேசும்போது இவங்க ஒரு பொண்ணை கொண்டு வரான். அவன் மீடியால வேலை செய்யற ஒரு பொண்ணு தான். இவளை நேத்து தான் நான் ஃப்ரெண்டு பிடிச்சனே, இவளை வச்சு நம்மளால எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்க முடியும். பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இப்பயாச்சும் எல்லாமே மாறும்னு. ஆனா அந்த பொண்ணும் தப்பா ஃப்ரேம் பண்ணிடுறா. ஏதோ நம்ம பே தான் அங்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ற மாதிரியும், உங்களுக்கு இந்த வேலையை பிடிக்கல, இதுக்கு மேலேயும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒருத்தங்களோட வேர்டிங்கையும் அப்படியே மாத்தி விட்டுறாங்க. இதை சொன்னதும் அந்த ஆப்போசிட் கம்பெனியோட மேனேஜர் தான் அங்கதான் ஒரு மாத்த சொல்லியிருப்பாரு. ஒரு டீலையும் இவங்க போட்டிருப்பாங்க. அங்க இதைதான் தீவிரமா பண்ணிருப்பா. அந்த பொண்ணும் கேட்க ஆரம்பிச்சிடறான், ஆமா நீ என்ன பண்ணிருக்க, ஆமா ஏன் இஷ்டம், நான் பண்ணுவேன், உனக்கு என்ன. ஆனா அதுக்குள்ள அந்த கம்பெனியோட மேனேஜர் அங்க தடுக்கிறாரு. இவகிட்ட தெரியாதனமா மோதாத, ஏன்னா இந்த பொண்ணு இருக்கால லின்னு, இவளோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி, அவகிட்ட மோதுனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதனால மேனேஜர் அங்க சொல்றாரு, லின்னு நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறமா, நீ போ. லின் இப்படி போயிடா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ணோன்னு அவ வந்துடுறா. காரணமும் அவ ரொம்ப கெஞ்சிருப்பா. அங்க வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கினா. ஒரு வகையில நெகட்டிவா பரவுனா அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால தான் ஆளு இப்படி பண்ணவே செய்யறான். ஆனா இதெல்லாம் தெரியாம அவ தப்பா இமேஜின் பண்றா. ஏதோ லின்னுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவங்க சீக்கிரட்டா அவங்களோட ரெப்புடேஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவன் அவளை ஹாப்பியாக்க ட்ரை பண்றான். இப்படின்லாம் அவ யோசிக்கிறான். ஆல்ரெடி அவ ஒரு 2 கொஸ்டினை கேட்டிருப்பாளா. அதனால நம்ம ஹீரோ சொல்றான், அவ்வளவுதான் கொஸ்டின் முடிஞ்சுது. அட இருங்க, ஒரே ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிறேன். கடைசியா அதாவது கேமை உருவாக்குறதுக்கான மோட்டிவ் அது என்னது, மொத்தமா எல்லாத்தையுமே நாசமாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேமையே உருவாக்குறேன். சிம்பிளா கேமும் நாசமாக்கும், பணத்தையும் நான் இழக்கணும், அதுக்காக தான். ஆனா இதை கேட்டவ ஆச்சரியமா வரா. ஆனா உண்மையும் அதுதான், யாருமே நம்பவும் போறது இல்ல. அதனால இதை யாரு நம்பினா என்ன, நம்பலனா என்ன அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். ஒரு சைடு யூடியூபரை சும்மா பூச்சி கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஒருத்தனும் நாக்க பிடிக்கிற மாதிரி பயங்கரமா அங்க கேட்டிருக்காங்க, எல்லாம் இதுக்குடா உயிரோட இருக்க, இந்த மாதிரி ஒரு கேமை ப்ரொமோட் பண்ணிருக்க, அதுக்கும் மேல இந்த கேம்ல ஒண்ணுமே இல்ல, நீ ஒரு ஸ்கேமரு அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால டிப்ரெஷனுக்கே ஆளு போயிட்டான். இந்த மாதிரி நிலைமையிலையும் மெசேஜ் டொக்குன்னு வருமா, அங்கேயும் அதே விஷயம் தான் இருக்கும். அதனால நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த கேம் ப்ரொடியூசர் அந்த கேமை விளையாடி பார்த்தலாம், அதுல பெருசா என்னதான் இருக்குன்னு செக் பண்ணலாம். அவன் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த கேம் ஸ்டார்டிங்லயே நம்ம யூடியூபரை விருப்பத்திச்சு. அதனால இந்த கேமா இல்ல நானா ஒரு கை பார்த்தே ஆகணும். இந்த கேம் ஆள ஆரம்பிக்கிறான். இந்த கேமை பத்தி சொல்றாங்க, இதுல நம்ம ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு கேமை நம்ம கிரியேட் பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். டப்பிங்கும் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்காது. அதெல்லாம் ஆளு நோட் பண்றான். இந்த இடத்துல கேமை உருவாக்குறதுக்கு பேசிக்கா ஸ்டார்டிங்ல வெறும் ஒரு கம்ப்யூட்டர் ஒண்டி தான் இருக்கும். அங்க 2 விதமான சாய்ஸஸை நம்ம யூடியூபருக்கு தராங்க. ஆனா அதை தேர்ந்தெடுத்தும் ஆளு தோத்து தான் போறான். இதே மாதிரி அங்க கேமா விளாடுறான், தோத்து போறான். என்னதான் கடின உழைப்ப போட்டு நல்ல கேமையே உருவாக்கினாலும் அந்த மாதிரி எத்துலயும் எல்லாருமே அங்க தப்பா அவனை சொல்றாங்க. அங்க இது எதையுமே அவனால ஏத்துக்க முடியல. ஒரு சைடு ரியலான லைஃப்ல அவனை இப்படி ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயம்லாம் அவனுக்கு தோந்து. இதே மாதிரி கேம்ஸ் அவன் உருவாக்குறான். ஆனா தோத்து போறதுதான் மிச்சம். ஸ்டார்டிங்ல யூடியூபர் இப்படிதான் சூப்பரான கண்டென்ட் எல்லாம் போட்டுப்பாரு. ஆனா அந்த அளவுக்கு எதுவுமே வியூஸ் போகல. நீ எல்லாம் எதுக்குடா இருக்க, ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்ண வேண்டியதானே, உன்ன மாதிரி ஆள் எல்லாம் யூடியூபராக லாய்க்கே இல்ல அப்படின்னு ஏகப்பட்ட ஆளுங்க அங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாமே இவனுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். கட்டத்துல ஒரு நல்ல கேம் அவன் உருவாக்கிறான். பார்க்கும்போது இவன் பேடான கேம்ஸ் எல்லாத்தையும் ரோஸ் பண்ணிருப்பான். இது எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வருது. எனக்கு இப்போதான் இந்த கேமை பத்தி தெரியுது. ஸ்டெர்பே, உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கினேன். உண்மையிலேயே இந்த கேம் ஒரு மாஸ்டர் பீஸ். ரியல் லைஃப்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் எல்லாத்தையுமே இதுல அப்படியே போட்டு காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நியூஸ் மீடியான்னு நம்ம பேவை பத்தி தான் அங்க பேசுறாங்க. அதுக்கு காரணமும் அந்த இன்டர்வியூக்கு வந்த அந்த பொண்ணு தான். அது அங்க நல்ல விஷயத்தையா போட்டு காட்டியிருக்கு. முக்கியமா நம்ம ஹிவாங்கு, லின்னு, நம்ம அந்த மேனேஜர் பொண்ணு, இந்த மாதிரி கம்பெனி ஆளுங்க நம்ம பேவை பத்தி நல்ல விஷயமா அங்க சொல்லியிருக்காங்களா. நல்ல நியூஸ் முழுக்கவே நம்ம பேவை பத்தி தான் பேசுறாங்க. சைடு நம்ம பேக்கு சுத்தமா புரியல எதுக்காக இதை போடணும்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் பணத்தை இழக்க தான் போறேன், அது நல்லா கவலைப்பட வேணாம். ஆனா அதுக்குள்ள மிங்க அங்க கத்திக்கினே வரான், எல்லாமே உங்களோட பிளான் தானே, இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. என்ன வீடியோ, என்ன சொல்றேன் தான் அந்த யூடியூபர் இதுக்கு முன்னாடி ஒரு பிராங்க் வீடியோ போட்டால, இப்போ ஏதோ ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கான். அந்த ரிவ்யூ கொடுக்குற வீடியோலயும் அந்த கேமை பத்தி தான் ஆளு சொல்றான். முக்கியமா அந்த கேமை பாராட்டி
தட்டி தள்ளுறான். இன்னைக்கு எல்லாருமே அந்த கேமை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கலாம். அதுக்கு காரணம் அந்த ஆடு. அதை வந்து நீங்க பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கேம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸான கேம். நான் விளையாடி பார்த்தேன். அதுல இருக்க ஆர்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது போக கேமை உருவாக்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்னு தெளிவா காட்டியிருப்பாங்க. இந்த கேமை விளையாடும் போது உங்களுக்கு தனிமையா ஃபீல் ஆகும். சில டைம் அதுல நிறைய விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தால நிறைஞ்ச கேம் தான் அது. அதை போய் யாருமே விளையாடாம விட்டீங்க. அது ஒரு மாஸ்டர் பீஸான கேம். என்ன பண்ண இருக்கீங்க? இந்த மாதிரி சொசைட்டில இருந்துட்டு இந்த கேமுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற எந்த கேமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? இதை கேட்கிற மக்களுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்து எல்லாருமே அந்த கேமை டவுன்லோட் பண்றதுக்கு ஆர்வமா துடிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோவோட பிளானே அங்க நாசமாயிது. ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். நான் யோசிச்சது வேற, ஆனா இங்க நடக்குது வேற. இது என்ன கதையா இருக்கு? யூடியூபர் பண்ண வேலையால எல்லா பக்கமும் அந்த கேமை பத்தி தான் பேசுறாங்க. கேம் எந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்குன்னா எல்லாருமே அதை புடிச்சு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ சோகத்துல அங்க முழுங்கி போயிடறான். அங்க ஆளுக்கு சுத்தமா தெரியல என்ன பண்ணுன்னு. ஏதோ இந்த உலகத்துல எனக்கு ஒண்டிதான் கொடுமையான விஷயம் நடக்குது. தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அங்க இப்படி யோசிக்கும் போது திடீர்னு அங்க ஒரு கால் வருது. அதுவும் ஆப்போசிட் கம்பெனியால தான். அந்த ஓனரு பயங்கரமா மிரட்டாரு. தெரியல அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை எப்படி உன் பக்கம் வர வச்சேன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு நீ என்ன திரும்பவும் நோண்டி பாக்குற. அதனால இதுக்கு மேலேயும் உன்னை அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நோண்டி சுத்தமா யோசிக்காத. ஏன்னா உன்னை அப்படியே விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா ஈஸியாவும் உன்னை விட்டுற மாட்டேன். இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுதான் நம்ம ஹீரோக்கும் அங்க வேணும். நல்ல வேலை நான் என்ன யோசித்தேன்னா இந்த மாதிரி நான் தனியா சண்டை போற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல என்ன அவன் ஈஸியா போக விட மாட்டான் அப்படின்னு சொன்னான். அப்போ நல்ல விஷயம் தான் இது. ஏன்னா நான் தனியா சண்டை போட தேவையில்ல. அவன் வந்து என்னை கீழே தள்ளுறதுக்கு இருப்பான். இப்படி ஆளு சந்தோஷமாவனா சிஸ்டமும் ஒரு புது மிஷின் அங்க கொடுக்குது. சீசன் 2ல தான் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இங்கே இந்த சீசன் 1 முடியுது. சீசன் 1க்கு டோட்டலா ஒரு 16 எபிசோடையும் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அப்படி சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஏன்னா அதுலதான் கதை வந்து நம்மளுக்கு புரியும் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு. ஏன்னா சிஸ்டமும் புது மிஷினை தந்திருக்கு. அது போக ஆப்பனண்டா இருக்கிற அந்த ஓனரும் புதுசா எதுவும் பண்ணலான்னு பாக்குறாரு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறமா அவசரமான அனிமேலாம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு ஏதாச்சும் அனிமே போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்படி அவளைக்கும் நிறைய பேர் போடலன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அது வரும். சோ எதுக்கும் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. சோ பார்க்கலாம் எத்தனை பேரோட அனிமே இங்க வரப்போகுதுன்னு. சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.